கார்ல் ஸ்மித் நினைவு சின்னம் இக்கடற்கரையின் முக்கிய அடையாளமாக விளங்கி வருகிறது. கார்ல் ஸ்மித் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டச்சு நாட்டை சேர்ந்த ஒரு ஷிப் கேப்டன். டச்சு நாடுன்றது இப்போ இருக்கிற நெதர்லாண்டு. ஏன் இந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெசநகர் பீச்சில் ஒரு ஆங்கிலேய பெண் குளிக்க போகும்போது அந்த கடல் அலைகள்லாம் அவங்க அடிச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ இந்த டச்சு மாலுமி, அதாவது இந்த டச்சு ஷிப் கேப்டன் கார்ல் ஸ்மித் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட உயிரை பணமாக வச்சு அந்த பெண்ணை வந்து காப்பாற்றிருக்காரு. அவர் இருந்துட்டாரு. 1930 இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அப்போ சென்னையோட ஆளுநராக இருந்த ஃபெட்ரிக் ஸ்டான்லின்றவருக்கு இந்த நியூஸ் வந்து போயிருக்கு. அவருக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, ஒருத்தரோட துணிவு, அதுக்கப்புறம் கருணை, அதுக்காக நம்ம ஒரு நினைவு சின்னம் வைக்கணும் இந்த கார்ல் ஸ்மித்துக்கு அப்படின்றதுக்காக இங்கே பெசநகர் பீச்சில் ஒரு நினைவு சின்னம் வந்து வச்சுருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் பெசநகர் பீச்சுக்கு போனீங்கன்னா இந்த நினைவு சின்னத்தை வந்து பாருங்கள். கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்த நினைவு சின்னத்தில் காதலர்கள்லாம் அட்டூழியம் பண்ணதால் இப்போ வந்து இதை கட்டி பாதுகாத்து வந்து இருந்திருக்காங்க. ஸோ பெசநகர் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.